ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சேரீலாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே உடச்சி நம்ம வந்து அந்த சேரீயை பிரித்து நம்ம கட்டிலாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா அந்த சேரீயை மடித்து வைக்கும்போது நமக்கு கடையில் கொடுத்த மாதிரி நமக்கு மடிக்க வராது. அந்த மடிப்பு அப்படியே கலைஞ்சு போயிடும். நம்ம மடித்து வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே அப்படியே ஃபிட் பண்ண முடியாத அளவுக்கு அது வேற ஒரு மாதிரி மடிப்பாக இருக்கும். எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த சேரீ தான் நான் இப்போ அந்த பாக்ஸில் உங்களுக்கு மடித்து வச்சு காமிச்சிருந்தேன். அந்த மாதிரி எப்படி மடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது இந்த சேலையை நம்ம நார்மலாக இந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம எப்படி மடிப்போம் அப்படின்னா, அதுலேருந்து பிரித்ததுக்கு அப்புறமா சும்மா அந்த 2 எண்டையும் பிடிச்சு ஒன்று சேர்த்து அப்புறம் திரும்ப திரும்ப அது மாதிரி 2ஆ 4ஆ அப்புறம் 8ஆ மடிச்சிருப்போம் பாருங்கள். இந்த மாதிரி அப்படி அந்த நுனியை ஒன்றா வச்சு 2ஆ மடிப்போம், அப்புறம் 4ஆ மடிப்போம், அப்புறம் 8ஆ மடிச்சிருப்போம். இதில் வந்து அந்த முந்தான பார்ட்டு வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். நம்ம மடிக்கிறதுல வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் தெரியாது. ஆனால் அந்த பாக்ஸில் வந்து அந்த முந்தான பார்ட் தெரிகிற மாதிரி மடித்து வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி மடித்து வைக்கலாங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக எப்படி மடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நம்ம எப்போவுமே வாங்கிட்டு வந்து அந்த சேரீயை பிரித்த பிறகு திரும்ப மடித்து வைக்கும்போது நம்ம இப்படி தான் மடிப்போம். இந்த மாதிரி மடித்து நம்ம அதுக்கப்புறம் இன்னும் 2ஆக கூட இப்படி மடிப்போம். மடித்து வச்சா அது அப்படியே நீங்கள் சில்க் காட்டன் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சில்க் சாரீஸ் அப்புறம் இப்போ ஹெவியான சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிப்பெல்லாம் ஒன்றோட ஒன்று நீட்டாக இல்லாமல் இப்படி புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கும். அதோட இந்த பாக்ஸ்குள்ளேயே நமக்கு ஃபிட் ஆகாது. பாருங்கள், இந்த பாக்ஸ் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த பாக்ஸோட நீளத்துக்கு தான் இந்த சாரியை மடித்து வச்சுருப்பாங்க கடையில். நமக்கு அந்த மெத்தடில் மடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நார்மலாக நம்ம மடித்து இந்த பாக்ஸில் வைக்கலான்னு பார்த்தோன்னா நம்மளால் அது கரெக்டாக வைக்க முடியாது. ஆனால் ஈஸியான முறையில் நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம பிரித்த சேரீயை எப்படி நீட்டாக மடித்து வச்சுக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ்லாம் வாங்கும்போது இல்லை ரொம்ப நாள் கட்டாமல் ரொம்ப நல்ல சாரீஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நீட்டாக மடித்து வச்சுக்கலாம். எப்படி பாக்ஸ்குள்ளேருந்து பிரித்த சேரீயை திரும்ப அந்த பாக்ஸ்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி மடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், இப்போ அந்த சேரீயில் நான் சிங்கிளாக அந்த முந்தான பார்ட்டை எடுத்துக்கிறேன். பல்லு பார்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த முந்தி பார்ட்டை எடுத்துட்டு அதோடைய உள்பக்கம் மேலே இருக்க மாதிரி இப்போ நான் விரித்து போட்டிருக்கேன். உள்பக்கம் மேலே இருக்குது, அதாவது நல்ல பக்கம் வந்து அடியில் இருக்குது. இப்போது இந்த முந்தியை ஒட்டி உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு ஒருவேளை ப்ளவுஸ் பீஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி முந்தி மேலே இப்படி மடித்து விட்டுருங்க. முந்தி மேலே அந்த ப்ளவுஸ் பீஸை மட்டும் இப்போ நம்ம மடித்து வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போது இந்த சேரீயோடைய அந்த ஃபைனல் அந்த பக்கம் இருக்கும் இல்லையா, கடைசியில் ஒரு எண்டு, அந்த எண்டை எடுத்து இது மேலே இப்படி வச்சுடுங்க. இப்போது உங்களுக்கு உள்பக்கம் வந்து ரெண்டுமே வந்து உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. நல்ல பக்கம் ரெண்டுமே இப்போ மேலே வந்திருக்கும். மேலேயும் சரி கீழேயும் சரி உங்களுக்கு இப்போ நல்ல பக்கம் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்களா, இப்போ 2ஆக மடிச்சிருக்கோம். கீழே மேலே ரெண்டுமே நல்ல பார்ட் வந்திருக்கும். அடியில் வந்து அந்த முந்தான பார்ட்டு இருக்கும். இப்போது இந்த 2 எண்டையும் நல்லா பிடிச்சிட்டு இந்த சேரீயை அப்படியே இழுத்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் 2 பாகம் அந்த 2 பக்கத்தையும் ஒன்றா வச்சு முன்ன பின்ன இல்லாத மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு திரும்ப அந்த 2ஆக மடித்தோம்னா சேரீக்கு ஒரு ஃபைனலாக ஒரு எண்டு வரும் இல்லையா, அந்த எண்டுக்கு நம்ம போகிறோம். அதை எடுத்து திரும்ப ஏற்கனவே இங்கே 2ஆக மடிச்சிருக்கோம்ல, அதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து மடிக்கும் போது நமக்கு இப்போ சேரீ வந்து 4ஆக மடித்து கிடைக்கும். பாருங்கள், 2 அந்த சேரீயை பிடிச்சிட்டு அந்த ஃபைனல் எண்டை வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்துட்டு இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது இப்போ நமக்கு சேலையை வந்து நம்ம 4ஆக மடிச்சிட்டோம். இது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மடிப்பு மடிக்கும் போதும் நீங்கள் லைட்டாக அயன் பண்ணி மடிச்சிங்கன்னா கூட இன்னுமே நல்லா ஃபிட்டாக உங்களுக்கு மடிக்க வரும். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்கிறதுனால அயன் பண்ணாமல் உங்களுக்கு அந்த மெத்தட் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போது 4ஆக மடிச்சிட்டோம் நம்ம சேலையை. முந்தான பார்ட்டு இன்னும் அடியில் தான் இருக்குது பாருங்கள். இப்போ 4ஆக இருக்கு இல்லையா, இது 4ஐயும் ஒன்று சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி அந்த திரும்ப அந்த 4 பார்ட்டோடு சேர்ந்து ஒரு ஃபைனல் எண்டு நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த எண்டை இப்போ எடுத்துக்கிறோம். இந்த எண்டை எடுத்து திரும்ப இது 2ஐயும் 2ஆக மடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம சேலையை 8ஆக மடிச்சிட்டோம்.
இப்போ இது ரெண்டையும் ஒன்றா வச்சு நீட்டாக விரித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய முந்தான பார்ட் அடியில் இருக்குது இல்லையா, இதை இப்படியே ரெண்டையும் இப்போ 8ஆக மடித்த பிறகு இதை வந்து பாதி மடிச்சுக்கிறோம். 3 ஃபோல்டு இப்போ பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இதை திரும்ப இது 2 ஃபோல்டு. இதுக்கப்புறம் இதை ஒன்று மேலே ஒன்று வச்சு 3ஆவது ஃபோல்டு பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலையோடைய எல்லா பக்கமும் அந்த முந்தான பார்ட்டு உங்களுக்கு நீட்டாக அழகாக வந்துடும். இப்போ இதை 2ஆக மடிக்க போகிறோம். 2ஆக மடிக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ரெண்டையுமே நல்ல ஈக்குவல் பார்ட்ஸாக அப்படி மடிக்கக்கூடாது. ஒரு இதை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி மடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே இருக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி, 2ஆவதாக நம்ம மடித்து போட்டிருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பாக்ஸ்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகும். பாருங்கள், ரெண்டையும் ஈக்குவலாக மடிச்சிடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கிற மாதிரி மடிக்கணும். அந்த 2ஆவதாக நம்ம மடிக்கிறது கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி மடித்து வச்சுட்டு, இதுக்கப்புறம் இதை திரும்ப 2ஆக ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக அந்த பாக்ஸ்குள்ளே செட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மடிக்கும் போது அந்த உள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் இப்போ இது மாதிரி மடிக்கும் போது வெளியில் வராமலும் இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற பார்ட்டு வந்து ஈக்குவலாக மடிச்சிங்கன்னா திரும்ப 4ஆக மடிக்கும் போது வெளியில் வந்து அசிங்கமாக தெரியும். கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மடிக்கும் போது இந்த மாதிரி எல்லாமே உள்ளடங்கி நீட்டாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த பாக்ஸ்குள்ளே சாரீ வாங்கிட்டு வந்த அந்த பாக்ஸ்குள்ளே நீட்டாக ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், கடையிலெல்லாம் மடித்து இந்த மாதிரி தானே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நீட்டாக மடித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம கசகசன்னு மடித்தோன்னா அந்த சாரீ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.